Praise the Lord. Welcome to church. லூக்கா 17:12 வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க இயேசுக்கிட்ட வரத்துக்கு. ஏன்னா இவர்களுக்கு குஷ்டரோகம் இருந்தது. எந்த மனுஷங்கிட்டையும் குஷ்டரோகிகள் போகக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. ஏன்னா தீட்டுப்பட்டவர்களாக, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, பாவிகளாக அந்த காலத்தில் இவர்கள் எண்ணப்பட்டார்கள். அதனால் இயேசுக்கிட்ட போகாமல் தூரத்திலிருந்து கர்த்தரிடத்தில் சுகம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கர்த்தரிடத்தில், ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இயேசு அங்கே இவங்க இறங்கும் என்று கேட்டபோது சுகம் கொடுக்கல. அவர்கள் போகையில் ஆசாரியர்கிட்ட காண்பிக்கும்படியாக அவங்கள போக சொல்கிறாரு. அவங்க போகையில் அவர்கள் சுத்தமானார்கள் என்று வேதம் சொல்லுது. நிறைய டைம் கிறிஸ்தவர்களுக்கு, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா, டக்குன்னு ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த நொடி பொழுதில் அவங்க வந்து கர்த்தர் இடத்துல கேட்கணும். கேட்ட உடனே இந்த மாத்திரத்தில் நடக்கணும். ஆராதனைக்கு வரணும், ஜபத்துக்கு வரணும், வந்து அந்த ஆராதனையில் நம்ம விரும்புகிறத கேட்ட உடனே கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, அவர்கள் இறங்கும் என்று கேட்ட உடனே கர்த்தர் கொடுக்கல. அவர்கள் திரும்பி ஆசாரியரிடத்தில் போய் காண்பிக்கும்படியாக அவங்க போகும்போது தான் அவர்கள் சுகம் பெற்றதை நம்ம அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்பவுமே ஹீலிங்கோ, விடுதலையோ, ஆன்சர் டு த ப்ரேயரோ உடனே வருவது சரி, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அது கொஞ்சம் காலங்களும் எடுக்கிறது. சுகமாகறதுக்கு காலங்கள் எடுக்குது. சில சமயத்தில் நாட்கள் எடுக்கிறது, சில சமயத்தில் மாதங்கள் கூட எடுக்கிறது. இட் இஸ் எ ப்ராசஸ். சில சமயத்தில் ப்ராசஸாக கடவுள் சுகப்படுத்துகிறத, கொடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. உடனே நமக்கு கேட்ட உடனே கிடைச்சிருச்சுன்னா அதில் நம்ம நிறைய டைமு கேட்ட உடனே கிடைக்கிற காரியங்களை நம்ம தவற விட்டுடுறோம். ஏன்னா அது அந்த நிமிஷத்தில் ஒரு விசுவாசத்தில் நம்ம வாங்கிடுறோம். ஆனால் கொஞ்சம் காலம் காத்திருந்து ஒரு காரியத்தை நம்ம வாங்கும்போது நமக்கு ஒரு கொஞ்சம் காலம் நம்ம அந்த காரியத்தில் நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தில் நம்ம பழகுகிறோம், அந்த விசுவாசத்தில் நம்ம வாழ்கிறோம். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்கள் ஆசாரிய இடத்துல காட்டுங்கன்றார். அப்போது ஏன் ஆசாரிய இடத்துல காட்டுங்கன்னு சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு இயேசு கர்த்தர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளணும். இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த அற்புதத்தின் வழியாக அவரை பின்பற்றணுன்றதுக்காகத்தான் என்ன செய்கிறாரு, போய் காண்பி அப்படின்னு அந்த 10 பேர்கிட்டையும் அவர் சொல்கிறார். ஏன்னா அப்போ ஒரு முறைமையும் இருந்தது. சுத்தமாயிட்டோம்னா, சுகமாயிட்டோம்னா நம்ம போய் ஆசாரியர் இடத்துல காண்பிக்கணும். இந்த குஷ்டரோகத்துக்கு மட்டும் சுகமாயிட்டா அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். சுகம் பெற்றுக்கொண்டாங்க, இனிமேல் அவங்க சமுதாயத்தோடு இணைந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபை பண்ணால் தான் அவர்களால் வாழ முடியும். இயேசு என்ன சொல்கிறாரு, நீ போய் உன் ஆசாரியர் இடத்துல கேளு, போய் காண்பி அப்படின்றார். அப்போ வேதம் சொல்லுது, போகையில் அவர்கள் சுகமானார்கள். நாம் கர்த்தரிடத்தில் நாம் எதை நாம் பெற்றாலும் அதை நாம் மகிமைப்படுத்தணும், மற்றவர்களுக்கு நாம் சொல்லணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் விழுந்து போன உலகம். அவ்வளோ சீக்கிரம் தேவனுடைய வார்த்தையை அது நம்பாது, அது கேட்காது. ஒரு அற்புதமோ ஒரு அதிசயமோ நடந்தால் தான், அதை அவங்க கேட்டால் தான், அவங்க அதை பார்த்தா தான்
அவர்கள் அதை நம்புவார்கள். அதனால தான் இயேசு சொல்றாரு, நீ ஆசாரியனிடத்துல போய் காட்டு, அவனுக்கும் தெரியட்டும் நான் கர்த்தர் என்று, நான் தேவன் என்று, மனுஷகுமாரன் என்று அவளுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும்னு சொல்லி தான் அனுப்புகிறார். அவர்கள் போகையிலே சுகமானார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய டைம் நம்ம நினச்சிக்கிறோம், ஆலயத்தில் தான் அற்புதம் நடக்குது, ஆலயத்துக்கு வந்தால் தான் அற்புதம் கிடைக்கும், ஆலயத்தில் தான் கர்த்தர் சுகமாக்குவார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆலயத்தில் மட்டும் இல்லை, நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறோம். நம்ம ஜபத்துக்கான பதிலை நமக்கு அவர் கொடுக்கிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அவர் நம்மளை பார்த்து நம்ம செயல்களையோ நம்முடைய உருவத்தையோ நம்ம என்ன போட்டிருக்கிறோன்றதையோ நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதையோ பார்த்து கர்த்தர் அற்புதம் செய்வதில்லை. அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து தான் அற்புதம் செய்கிறார். இங்கேயும் இவங்க 10 பேரோட விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஒருவேளை இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 10 பேரும் கலந்து பேசி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் நம்ம சந்தித்தோன்னா கண்டிப்பாக அவர் நமக்கு சுகம் கொடுப்பார், கண்டிப்பாக 10 பேருக்கும் சுகம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவர்கள் பேசி கலந்தாலோசித்து ஒன்றாக அவரிடத்துல வந்திருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சொல்கிறாரு பாருங்க, 19வது வசனத்தில் அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். அப்போ விசுவாசத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்துகிற தேவன் அவர்களை குணமாக்கி அனுப்புகிறத நம்ம பார்க்க முடியுது. இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க, இவங்க ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க, இயேசு குணமாக்குவார், சுகம் கொடுப்பார் என்று. ஆனால் அவர் அந்த இடத்துல அவங்க கேட்ட மாத்திரத்தில் அவர் சுகத்தை கொடுக்கல. ஒருவேளை வேற யாராவது மனுஷராக இருந்தால் என்ன யோசிச்சிருப்பாங்க பாருங்க, இயேசு இடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துலையே வாங்கிடணும் அப்படின்னு, இயேசுக்கு முன்னாடியே அற்புதம் நடக்கும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே இயேசு பாருங்க, அந்த இடத்துல அவர் நிற்கிற இடத்துல அவர் சுகமாக்கல. அவர் சொல்றாரு, போய் உன் ஆசாரியனிடத்துல காட்டுன்ற. ஒருவேளை வேற ஏதாவது மனுஷர்களாக இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, என்ன சுகத்துக்காக வந்தோம், ஆரோக்கியத்துக்காக வந்தோம், நம்மளை சுகமாக்காமல் ஆசாரிய இடத்துல போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு முறுமுறுத்து கூட போயிருப்பாங்க. ஏன்னா இயேசு இடத்துலேருந்து ஆசாரியர்கள் கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், சில நேரம் பிடிக்கும். அந்த நேரத்துக்குள்ளே இவங்க பேசி கூட இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம இயேசு இடத்துல போகணும், அவர் சுகப்படுத்துவார் நம்பி போகணும். ஆனால் நம்மளை சுகப்படுத்தாமல் இன்னும் பாருங்கள், இன்னும் கையில் தான் இருக்குது குஷ்டரோகம் இருக்குது, காலு கை மூஞ்சலெல்லாம் இருக்குது, முகத்துலலாம் இருக்குது குஷ்டரோகம். சுகப்படுத்தாமல் அவர் நேராக போய் ஆசாரியத்தில் காட்டு அப்படின்றாரு. அதுவும் இப்படியே போய் நின்னா என்ன ஆகுது, தண்டனை கொடுப்பாங்க. நீ ஊருக்குள்ளேயே வந்த, ஏன் அங்கே வந்த, நீ தீட்டுப்பட்டவனாச்சே அப்படின்னு கல்லால் எறிவார்கள். குஷ்டரோகிகளை கண்டாலே கல்லால் எறிவாங்க ஜனங்க. அப்போ இயேசு இங்கே குணமாக்காம இவர்கிட்ட சொல்றாரு, போ இந்த குஷ்டரோகி இந்த ஆசாரிய இடத்துல போய் காட்டு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இவங்க அந்த போகிற வழியில முறுமுறுத்து இருக்கலாம். முறுமுறுப்பு தான் இஸ்ராயல் ஜனங்க அந்த கானான் தேசத்துக்குள்ள போகாதபடி 40 வருஷம் தடையா இருந்தது. அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு அதுதான். தேவனை அவர்கள் முறுமுறுத்தார்கள். நிறைய டைமு நாம் முறுமுறுக்கிறது தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அந்த முறுமுறுப்பு ரொம்ப என்ன சொல்கிறது, மனுஷனுடைய வாழ்க்கையை அது ஆசீர்வாதத்தை பெறாதபடி கெடுத்து போட்டு விடுகிறது. அதனால தான் முறுமுறுப்பு நம்மளை விட்டு அது போகணும். அது அந்த முறுமுறுப்புன்றது அது அது என்ன சொல்கிறது, அது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடாது. என்னடா இது இன்னும் நடக்கலை என்ன அப்படின்னு சொல்லி சோர்வடைந்து முறுமுறுத்து வாயால் நாம் பேசி விடக்கூடாது, மனசில் எண்ணி விடக்கூடாது, சிந்தித்து விடக்கூடாது. இங்கே ஒருத்தர் மட்டும் அந்த அற்புதத்தை பெற்று இவங்க போ அப்படின்றாரு. நிறைய டைமு நம்ம கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னன்னா, ஜெபம் பண்ண தான் தெரியுது ஒழிய
கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணுன்றது அவங்களுக்கு தெரிவதில்லை. நம்ம அற்புதத்தை இங்க அவங்க என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்ய அவங்க போன போது அற்புதம் நடந்தது. கர்த்தர் என்ன சொல்றாரு, அதை செய்யுங்க. அவர் சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள். இந்த வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள் என்று சொல்றேன். அப்போ நம்ம ஒரு வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அங்க ஒரு கிரியையும் சொல்றாரு கர்த்தர். நம்ம என்ன செய்யணும்னு என்ன சொல்றாரு, வியாதிஸ்தர் மேல கை வைங்கள் அப்படின்றார் என் நாமத்தில், அவங்க சுகம் பெறுவார்கள் என்று. அப்போ கை வைக்கணுன்றதும் அங்க சொல்லப்படுது. அப்போ நம்ம அங்க கைன்றதை விட அங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற நாம ஒரு காரியத்துல அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்றார், அதுல என்ன செய்ய சொல்றார், அதுல என்ன ஞானம் கொடுக்கிறார் என்பதை நாம அறிந்து கொள்ளணும். அதை அப்படி புரிந்து நாம நடந்து கொள்ளும் போது அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. இங்க பாருங்க, இவங்க இயேசுகிட்ட வரும்போது அங்கேயே சுகம் பெற்றுருவாங்க, இயேசு முன்னாடியே சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி வராங்க. ஆனா கர்த்தர் வழக்கத்துக்கு மாறாக ஒரு காரியம் செய்யறாரு, நீ போய் ஒரு ஆசாரியனிடத்துல காட்டு அப்படின்ற. அவங்க நடந்து போகிறாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது அங்க போகிற வழியில இவங்க வாயை மூடிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதுவும் முறுமுறுக்காம எதுவும் சொல்லாம, நான் எதிர்பார்த்தேன் அவர் முன்னாடி நான் போய் நின்றுனா சுகம், ஏதோ நம்மளை மழுப்புறதுக்காக ஏதோ சொல்லி அனுப்புறாரு பொழுது அவரு அப்படின்னு கூட சில பேர் இருந்தா பேசி இருப்பார்கள். ஆனா அவர்கள் நம்பிக்கையோடு போறாங்க. அவர் சொல்லிட்டாரு போய் காட்டுன்னு சொல்றாரு. அப்போ காட்டுன்னு சொல்றாருன்னா கண்டிப்பாக சுகம் உண்டாயிடும் அப்படின்னு தான் நம்பிக்கையோடு போகிறார்கள். நான் நினைக்கிறேன் அவங்க நடந்து அந்த ஆசாரியன் இருக்கிற இடத்துக்கு உள்ள போகிற வரைக்கும் அவங்களுடைய குஷ்டரோகம் சுகமாயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க போக 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 கிட்ட போகும்போது தான் அவர் சுகம் பெற்று இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் போகையிலே சுத்தமானார்கள், அவர்களில் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு மகிமைப்படுத்தி, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இங்கே எழுதப்பட்டிருக்கு பாரு, அவன் யூதன் அல்ல, அவன் புறவினத்தான். அவனுக்கு நன்றி உள்ளம் இருக்குது. மற்றவர்கள் 9 பேரும் யூதர்களாக இருந்திருப்பார்கள். அதனால தான் இங்கே அவன் சமாரியனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தர் அற்புதங்களை செய்யறதுக்கு மதம் தடையே கிடையாது. எந்த மதத்தில் இருக்கிறான் அப்படின்றத, கிறிஸ்தவனா இருக்கிறானா இல்லையா அப்படின்றத பார்த்து கர்த்தர் சுகம் கொடுக்கிறவர் கிடையவே கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, 10 பேரில் ஒருத்தர் சமாரியன். அவர் நினச்சிருந்தா ஒருத்தனை விட்டுட்டு அவர் சுகப்படுத்தி இருக்கலாம், சமாரியனை விட்டுட்டு யூதர்களை மட்டுமே குணமாக்கி இருக்கலாம். ஏன்னா இவர்கள் தான் யெகோவாவை ஆராதிக்கிறார்கள், நம்புகிறார்கள், விசுவசிக்கிறார்கள். அதனால இவர்களை சுகமாக்கி இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்த புறவினத்தான் ஆகிய கர்த்தரை தெரியாத ஒரு மனுஷனை தேவன் சுகமாக்குறத, இயேசு சுகமாக்குகிறத நம்மளால பார்க்க முடியுது. கர்த்தர் வித்தியாசம் பார்ப்பவரே கிடையாது. நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம அற்புதங்களை பெறுறதுக்கு கர்த்தர் நம்மிடத்திலிருந்து ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இருக்குதா இல்லையா, அவ்வளோதான். விசுவாசம் இருந்தால் அந்த காரியம் நிறைவேறுகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த விசுவாசத்தை தான் நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அதை தான் சரியாக நாம் கற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நாம் நடக்கணும். இங்கே பார்க்குறோம், 10 பேரை சுகமாக்கின பிறகு அவங்க அதில் 9 பேர் அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போகணுமோ அவர்கள் போய்விட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த நன்றி சொல்லுகிற உள்ளம் இருந்தது. நாம் புரிஞ்சுக்கணும்,
நாம் இந்த 9 பேரில் ஒருத்தராக இருக்கிறோமா, இல்லை இந்த ஒருவனில் ஒருத்தராக இருக்கிறோமா என்று. எப்பவுமே கர்த்தர் நமக்கு என்ன காரியம் செய்தாலும் அவருக்கு நாம் நன்றி சொல்லணும், நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தர் நம்மகிட்டேருந்து அதை எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த மனுஷன்கிட்ட கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்க அப்படின்னு கேட்குறாரு. அது காரணம் என்னன்னா, தேவன் அற்புதம் செய்யும்போது அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் அந்த நன்றி சொல்கிறது, அந்த நன்றி உள்ளம். அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி சொல்லணும், வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லணும், நன்றி என்று நம்ம சொல்லணும். அதை விட இன்னும் முக்கியமானது என்னன்னா, நன்றி உள்ளத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்ளணும், நாம் பழகணும். எப்பவுமே நம்ம நிறைய டைமு வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான காரியம், துன்பங்கள், பாடுகள், பிரிவினைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், இதை தான் நிறைய எண்ணி பார்க்கிறார்கள் மனிதர்கள். கடந்த காலத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் நன்றி சொல்லத்தான் கர்த்தரிடத்துல நன்றி சொல்லத்தான் நம்ம போகிறோம். கடந்த காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது. கடந்த காலம் என்பது நீங்கள் எங்கே தேடினீங்கனாலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. கடந்த காலம் என்பது நம்முடைய சிந்தனையில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் கடந்த பாஸ்ட்டை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. பாஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, பாஸ்ட் இருக்குது, கடந்த காலம் இருக்குது அப்படின்னா நம்முடைய மைண்டில் மட்டும்தான் இருக்கிறது. என்னென்னா, நிறைய டைமு மனிதர்கள், ஆவிக்குரிய மனிதர்களே, கடந்த காலத்தை நடந்த மோசமான காரியம், துன்பமான காரியம், கஷ்டங்கள், துன்பங்கள், இதை தான் நிறைய யோசித்துப்பார். அதுதான் கவலைப்படுகிறாங்க. ஆனால் நாம் கடந்த காலத்தை யோசிக்கணும்னா கவலைப்படுறதுக்காக நாம் யோசிக்க கூடாது. கவலை என்பது அவிசுவாசம். பிசாசு நம் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை யோசித்து பார்க்க வைக்கிறான். அதன் வழியாக அவன் என்ன செய்கிறான்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். நீங்கள் சும்மா இருக்கும்போது, இல்லை தனிமையில் இருக்கும்போது ரொம்ப நீங்கள் கவலைப்படுறவங்களா இருப்பீங்கன்னா, கடந்த காலத்தில் மனிதர்கள் உங்களை நடத்தினது, அவமானப்படுத்தினது, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதையே நீங்கள் யோசிப்பீங்கன்னா அதுதான் அவிசுவாசம், அதுதான் கவலை. கவலைப்படுறது ஒன்றும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது அவிசுவாசம். உங்கள் விசுவாசத்தை அது கெடுத்து போட்டு விடும். நம்ம கடந்த காலத்தை நம்ம யோசிக்கணும்னா, நம்ம கடந்த காலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, நாம் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நாம் கடந்த காலத்துக்கு நாம் போகணும். அது என்ன அப்படின்னா, நான் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும். நிறைய பேர் டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, மன அழுத்தத்தோடு இருப்பாங்க, மன வேதனையோடு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மன அழுத்தத்துக்குள்ளே போகிறார்கள், டிப்ரெஷன் ஆகிறாங்க. நம்ம டிப்ரெஸ் ஆகும்போது அதை சப்ரெஷன் வருது. சப்ரெஷன் வரும்போது மென்டல் ப்ராப்ளமாக அது மைண்டில் மாறுகிறது. இப்போது நாம் இந்த டிப்ரெஷன் வரத்துக்கு காரணம் என்னன்னா, கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறோம். இல்லை வருங்காலத்தில் இது நடக்குமா, நிறைவேறுமா, இல்லை வருங்காலம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த யோசனைகள் தான் மன அழுத்தத்துக்குள்ளே வருகிறது. இந்த மன அழுத்தம் வருதுன்னா, ஒன்று நீங்கள் கடந்த காலத்தில் வாழ முயற்சி செய்கிறீங்க, இல்லை வாழுறீங்க, இல்லை வருங்காலத்தில் நீங்கள் வாழ முயற்சி செய்கிறீங்க. இது ரெண்டுமே அவிசுவாசம் தான். நீங்கள் இந்த டிப்ரெஸ்டாக இருக்கிற மனிதர்களை, மன அழுத்தம் உள்ள மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே கர்த்தர் செய்த நன்மைகளை யோசிக்காத மனிதர்களாகத்தான் அவர் இருப்பாங்க. கர்த்தர் செய்த அற்புதங்களை அவங்க தியானிக்காத மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது கூட இப்படி தான் சொல்கிறாங்க, பிரதர் நான் கர்த்தருக்குள்ளே வந்தபோது நிறையா அற்புதங்கள் இருந்தது, இல்லை நான் ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை கண்டேன், அதுக்கப்புறம் நான் எதுவும் பார்க்கல அப்படின்றாங்க. கிடையவே கிடையாது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் நாம். இன்னைக்கு உயிர் இல்லாமல் இன்னைக்கு மரித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நம்ம கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். நம்ம மூச்சு விடும்படியாக
நம்ம மூக்கில் சுவாசத்தை இந்த நாளில் கூட அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் கொடுத்தது தான். நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் பாருங்க, ஆடை, இன்னைக்கு உட்கொண்டோம் பாருங்க, சாப்பாடு, இன்னைக்கு மூச்சு விடுறோம் பாருங்க, இந்த காற்று, எல்லாமே நம்ம இருக்கிற இடம், நம்ம பயன்படுத்துகிற பொருள். இதோ நீங்கள் வாகனத்தில் வந்தீங்க, அந்த வாகனம், பெட்ரோலு, இதை எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் கொடுக்காம எதுவுமே வந்ததில்லை. அதனால தான் நான் கர்த்தர் இடத்துல நன்றி சொல்லும்போது சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான், நானே நீங்கள் கொடுத்த ஈவு தான், நீங்கள் தான் என்னை உண்டாக்குனீங்க, என்கிட்ட இருக்கிற அத்தனையும் உங்களுடைய இதுதான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே கர்த்தர் இடத்துல நன்றி சொல்லும்போது. ஆம், நாம் உட்கார்ந்து யோசித்து பார்க்கணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சார், இன்னைக்கு என்ன செஞ்சார், நேற்று என்ன செய்தார், என் வாழ்நாளில் கர்த்தர் எனக்கு என்னென்ன காரியங்களை தந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்தித்து நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக, நன்றி உள்ளம், கிராட்டிடியூட், கிராசியாஸ், அந்த நன்றி உள்ளம் நமக்கு இருக்கணும். நன்றி சொல்லு, எப்போ எது ஒரு சின்ன விஷயங்களை நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் அதுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், பாதுகாப்பாக போகிறோம், அதுக்கு நன்றி சொல்லலாம். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம் உடைமைகளையும் நம்முடைய எல்லாத்தையும் பாதுகாத்திருக்கிறார், நன்றி சொல்லலாம். கர்த்தர் நமக்கு போதித்து இருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், புரிதலை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நம்முடைய ரத்தத்தால் நம்ம கழுவி நம்மளை இன்னைக்கு என்ன சொல்ற 100% பரிசுத்தமாக்கிக்கிறார். 0 சின், நமக்கு 0% சின்னு. நம்ம தேவன் நம்மளை பரிசுத்தமாய் பார்க்கிறார், தம்முடைய பிள்ளைகளாக பார்க்கிறார், தம்முடைய குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம பார்க்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நிறைய காரியங்களை தன்னையே வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். இப்படியே சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் கர்த்தர் இடத்துல. அப்போது நன்றி சொல்ல நமக்கு நிறைய காரியம் உண்டு. வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், எவ்வளோ வேகமாக இந்த வருஷம் ஓடி இருக்கு பாருங்க. எனக்கெல்லாம் அப்படின்றதுக்குள்ளே ஓடிட்ட மாதிரி இருக்குது. இப்போ தான் புது வருஷம் கொண்டாடின மாதிரி இருக்குது. ஒரு வருஷம் ஓடிட்டு வருஷ கடைசி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். எப்பவுமே வருஷத்தை நம்ம முடிக்கும்போது நன்றி உள்ளவர்களாக முடிக்கணும். அதனால்தான் எப்பவுமே வருஷம் இந்த நவம்பர் மாதம் கடைசியில் டிசம்பர் முதல் வாரத்தில் இந்த பிரசங்கம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தர் என்ன செஞ்சார், இந்த வருஷம் ஃபுல்லாக மட்டும் இல்லை, நம்ம வாழ்நாள்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார். இந்த வருஷ கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்கிறோம். வருஷ கடைசியில் தான் நன்றி சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதம் முழுவதுமே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற மாதமாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஜபத்தில் முக்கியமாக இந்த மாதம் நாம் நிறைய நன்றி சொல்ல போகணும். நேரம் இல்லைன்னா கூட நேரம் எடுத்து கர்த்தரிடத்துல யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து நன்றி சொல்லுவோம். அப்படி நம்ம நன்றி சொல்லுவோம் அப்படின்னா நன்றி உள்ளத்தோடு இருக்க நம்ம பழகி கொள்ளுவோம். கிராசியாஸ் என்று சொல்லுவாங்க, கிராட்டிடியூட். நன்றியோடு அந்த நன்றி சொல்லும்போது சும்மா வாயால் சொல்றதில்லை, ஸ்தோத்திரம் 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 சொல்லலாம், தப்பு கிடையாது. எதுவுமே சொல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் 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 என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா எபிரெயர் 13:15 அவருடைய நாமத்தை துதித்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்துவோம். எப்படி கர்த்தர் அந்த அத்தி மரத்துக்கிட்ட வந்து ஒரு கனியை எதிர்பார்த்தாரோ அதே போல் நம்மகிட்டையும் வந்து அந்த கனியை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துறதுன்றது உதட்டின் கனி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்ம உதட்டிலிருந்து பார்க்கிறாரு நம்ம நன்றி சொல்லுகிறோமா என்று. எப்போதும் செலுத்த கடவர்கள் என்று
வேதம் நமக்கு சொல்லுது. அவருடைய நாமத்தை துதித்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்ல, ஸ்தோத்திர பலி. நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம்னா நம்ம பலி இடுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நிறைய நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. ஏன்னா நன்றி சொல்றது நம்மை தேவனிடத்துல ஐக்கியப்படுத்தும். நம்ம ரொம்ப க்ளோஸாக தேவனிடத்துல நம்ம கொண்டு வந்து நிறுத்தும். கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். ஆனால் நம்ம அவரோடு க்ளோஸாக இருக்கிறோமா அப்படின்றது தான், ஐக்கியப்பட்டு இருக்கிறோமான்றது தான் கேள்வி. நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவியாக வாழுறாங்க இல்லையா? குடும்பங்கள்லாம் கணவன் மனைவி தான், ஆனால் அவங்க ஐக்கியப்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறி. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரே வீட்டில் வாழ்வாங்க, ஆனால் 20 வருஷமாக கணவன் மனைவி பேச மாட்டாங்க. அதனால் 2 பேர் ஒரே வீட்டில் வாழறதுனால, இல்லை சில சமயத்தில் பேசிக்கிறதுனால 2 பேரும் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. அவங்க ஒரே வீட்டில் நெருக்கமாகத்தான் இருக்கிறாங்க, ஒரே அறையில் கூட இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா உறங்குவாங்க, ஒன்றா வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் பார்த்தா அவங்ககிட்ட ஐக்கியம் இருக்காது. அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைங்க கூட கர்த்தர் உள்ளே இருக்கிறாரு, ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் அவர்களால் ஐக்கியப்பட முடியல. நிறைய கிறிஸ்தவர்கள், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்றாங்க. அப்படி சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க கர்த்தரிடத்துல இன்னும் ஐக்கியப்படலைன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தரிடத்துல ஐக்கியப்பட்டா அவர் கேட்டால் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அவங்க கேட்டாலே அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். இன்னொருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கனாலே உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது என்பதை நீங்களே அறிக்கையிடுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்ற நம்பிக்கை இல்லைன்றதுனால தான். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா இன்னொருத்தரை நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரதர் ஜெபிப்பார், அந்த பிரதர் ஜெபிப்பார், அவர் பெரிய பரிசுத்தவான், அவர் எப்பவுமே ஜெபத்திலேயே இருக்கிறவர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா அப்படி வேதம் எதுவும் சொல்லலை. வேதம் சொல்கிறது தான், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அவ்வளோதான். கேட்க எவனும் பெற்றுக்கொள்வான். என் நாமத்தில் கேளுங்க பிதாவிடத்தில், உங்கள் சந்தோஷம் நிறைவடையும்படியாக அவர் கொடுப்பார் அப்படின்ற. அப்போது நாம் கேட்டாலே கிடைக்கும்ன்றது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் தேவனிடத்தில் நீங்கள் இன்னும் ஐக்கியப்படலன்னு அர்த்தம். கர்த்தர் இடத்துல நீங்கள் ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் திருட்ட போய் ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பெட்டிஷனோ எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியமும் இல்லை. நீங்கள் கர்த்தர் இடத்துல கேட்டால் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எப்போ நமக்கு வருதுன்னா, அவரிடத்துல அவருடைய வார்த்தையில் நாம் ஐக்கியப்படும் போது தான். அவருடைய வார்த்தையோடு நம்ம ஐக்கியப்பட்டுறோம்னா அவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுறோம். அதனால தான் யோவான் 15:7 சொல்லுது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். நீ வார்த்தையோடு ஐக்கியப்பட்டீங்கன்னா கர்த்தரோடு ஐக்கியப்படுறீங்க. ஏன்னா கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார். அதான் யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை தேவனோடு இருந்தது, அவ்வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போது நாம் கர்த்தரிடத்தில் ஐக்கியப்படணும்னா அவருடைய வார்த்தையோடு ஐக்கியப்படணும். அந்த வார்த்தையோடு ஐக்கியப்படும் போது நாம் கர்த்தரிடத்தில் ஐக்கியப்படுவோம். அதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது, நம்மளை ரொம்ப தேவனிடத்துல கொண்டு போய் ஐக்கியத்தில் சேர்க்கிறது எது அப்படின்னா அந்த நன்றி சொல்கிறது தான். உணர்ந்து நன்றி சொல்லணும், யோசிக்கணும். கர்த்தர் செய்த காரியங்களை, நம்ம வாழ்க்கையில் தந்த காரியங்களை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் நம் வழியாய் மற்றவர்களுக்கு செய்ததை, எல்லாம் அவர் போதித்ததை உட்கார்ந்து யோசித்து பார்த்து நன்றி சொல்லணும். நன்றி இல்லாத ஒரு ஜெபம் நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா அவர் நன்றி சொல்றத தன் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிறார்,
ஏன்னா நன்றி உள்ளத்தோடு தான் பிள்ளை இருக்கணுன்றத தேவன் விரும்புகிறார். அதனால்தான் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லி. அப்போ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ரெண்டாவது, நாம் தேவன் நமக்கு செய்த காரியங்களை உணர்ந்து நன்றி உள்ளத்தோடு நன்றி செலுத்தணும். உணரணும் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று. அற்புதங்கள் நம்மளை நல்லா ஊக்கப்படுத்தும். கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்கள் இன்னும் நம்ம கர்த்தர் கேட்டால் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையை நமக்குள்ள ஏற்படுத்தும். அப்போ கொடுத்தாருல கடவுள், ஏன் கொடுக்க மாட்டார்? ஏன்னா யோபு சொல்றாரு பாருங்க, யோபு 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராயவே முடியாது, இது நடக்குமான்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். உங்கள் புத்தியை வச்சு ஆராய்ந்து பார்த்தா இது நடக்காதுன்னு நினைப்பீங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் யோபு சொல்கிறாரு, யோபு வழியாக ஆவியானவர் சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத, நம்மளால் யோசிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். யாரு செய்கிறாரு? நமக்கு செய்கிறார். இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்கிறார். நீ யோசித்து இது நடக்குமா, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். செய்யக்கூடியவர், அவர் செய்திருக்கிறார். சொல்றார் பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என்ன முடியாது. இந்த வசனத்துக்கு நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அவ்வளவு அற்புதங்களை அவர் செய்கிறார். இன்னைக்கு உங்களால் சொல்ல முடியுதா? அவர் செய்திருக்கிறார். எண்ண முடியாத அளவுக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் சுகத்தோடு வச்சுக்கிறார், வியாதி இல்லாம வச்சுக்கிறார் நிறைய பேரை. சாட்சி என்பது என்ன தெரியுங்களா? வியாதியே வந்ததில்லை அப்படின்னு சொல்றது தான் சாட்சி. எனக்கு வியாதியே இல்லை அப்படின்றது தான் நல்லா இன்னும் வல்லமையுள்ள சாட்சி. வியாதி வந்தது, கர்த்தர் என்ன சுகமாக்கினார், கரெக்டு, அது சாட்சி தான். என் ஜீவ காலமெல்லாம் கர்த்தர் வியாதி இல்லாமல் என்னை வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார். நான் மருந்து தின்னல, நான் மாத்திரை தின்னல, டானிக் குடிக்கல, எந்த டெஸ்ட்டும் எடுக்கல, நான் நல்லா இருக்கிறேன், எந்த செலவும் இல்லை, மருத்துவத்தின் செலவும் இல்லை. இது இன்னைக்கு உலகத்தில் இது மிகப்பெரிய சாட்சி. வியாதி வந்து சுகம் பெறுகிறத விட நான் எந்த மருந்து மாத்திரை எதுக்குமே டாக்டர்கிட்ட போகல அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அது இன்னும் ஜீவன் உள்ள சாட்சியாக இருக்கிறது. அப்படி இருப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. ஆண்டவரே, என்னை சுகத்தோடு வைத்திருக்கிறீர், என்னை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீர். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. நிறைய டைம் கர்த்தர் எனக்கு கொடுக்கல பிரதர், கர்த்தர் ஏன் தெரியல பிரதர், எனக்கு மட்டும் செய்ய மாட்டார் பிரதர், எல்லாருக்கும் செய்கிறார் பிரதர், எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க பிரதர். பைபிள் எங்கேயும் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ல, சாட்சியாக இருங்கன்னு தான் சொல்லுது. சாட்சி சொல்கிறது தப்புன்னு சொல்ல, சாட்சி சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கக்கூடாது. சாட்சியாக நாம் இருக்கணும் கர்த்தருக்கு. நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் செய்த அற்புதங்களை நம்ம சொல்லுவோம். அதை விட முக்கியமானது நம்ம அவருக்கு சாட்சியாக இருக்கு. இங்கே யோபு சொல்கிறார் பாருங்க, ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் நம்ம புத்தியால் ஆராய முடியாது. ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் ஆகிடுவீங்க, வருத்தப்படுவீங்க. நான் சொல்கிறார், ஆராய முடியாத. இந்த வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியத்துக்காக நீங்கள் டிப்ரெஸ் ஆகுறீங்களோ, மன அழுத்தத்துக்குள்ளே போகிறீங்களோ, மனதில் போராட்டம் இருக்குதோ, இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களை, எண்ண முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்கிறார்னா ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது மக்களுக்கு? கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்வார், என்னை குணமாக்குவார், என்னை விடுதலை ஆக்குவார், ஏன் வரமாட்டேங்குது?
ஏன் வரலன்னா அவர் என்ன வல்லமையின் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த வல்லமையை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறது என்பது அவர்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை. கர்த்தர் வல்லமை உள்ளவர் அப்படின்றது மாத்திரம் இல்லை, அந்த வல்லமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வல்லமையை நம்ம கட்டவிழ்க்கணும். அதுக்குரிய ஞானத்தையும் அறிவையும் படிப்பினையும் வேதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு கொண்டோனாலே அற்புதங்கள் அன்றாட காட்சியாக மாறிடும், அன்றாட நடக்கிற விஷயமாய் மாறிடும். இங்கே சொல்றாரு பாருங்க, எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? கடல் மணலை எண்ண முடியுமா? அப்ராம்கிட்ட அதான சொல்றாரு கர்த்தர். அப்போ அந்த அளவுக்கு வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய கடவுள் அவரு, அவ்வளோ பெரிய கர்த்தர் அவரு. அந்த கர்த்தரை நம்ம நிறைய டைமு சின்னவராக நம்ம பார்த்துடுறோம், சிறியவராக நம்ம அவரை புரிஞ்சுக்கிறோம், சின்ன கடவுளாக நம்ம மனசில் அவர் இருக்கிறதுனால தான் நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்ல காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. சொல்றாரு, எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தவங்களுக்கு கர்ப்பப்பையே இல்லை, அவங்க கர்த்தர் இடத்துல விசுவசித்து பாருங்க, கர்ப்பப்பை வளர்ந்து அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்தது. யோசிக்க முடியுதா என்ன பாருங்க. ஒரு குழந்தைய ஏஇ ஆலன் என்ற பாஸ்டர்கிட்ட கொண்டு வராங்க. அவர் 1950 வாழ்ந்தவர். அந்த பிள்ளைக்கு கண் விழியே இல்லை, கண்ணு மொழியே கிடையாது, மூடி இருக்கு, கண்ணு முடியே இல்லை, இந்த இது ரப்பையே கிடையாது. அந்த பிள்ளைக்கு பிறந்த குழந்தைய அவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். 23 வியாதி இருக்குது, இனிமேல் அது பிழைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு நாமத்தில் சுகம் அடையட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளைக்கு கண் விழி உண்டாகி ரப்ப உண்டாகி கண்ணை திறந்து பார்த்துதான். இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த பூமியில் அன்னாட அற்புதம் செய்தார். ஓய்வு நாள் உட்பட ஓய்வு நாளில் அற்புதம் செஞ்சாருன்னு தான் அவருக்கு குற்றச்சாட்டே இருக்குது. அவர் அந்த ஊழியம் தொடங்கி அவருடைய ஊழியம் நிறைவடைகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்தார் ஜனங்களுக்கு. அற்புதம் செய்யாத நாளே இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் எங்க போனாலும் அவர் அற்புதம் செஞ்சார். காணாவூர் திருமணத்துக்கு போறாரு, அங்க குறைவு இருக்குதுன்னு தெரியுது, அங்க தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு. அவருக்கு இடம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, கோயிலில் தான் அற்புதம் செய்வார், பாஸ்டர் ஜெபம் பண்ணால் தான் அற்புதம் செய்வார். இங்கே தான் நடக்கும், அங்கே தான் நடக்கும், அந்த சர்ச்சில் தான் நடக்கும், இந்த சர்ச்சில் தான் நடக்கும், அவங்க ஜெபம் பண்ணால் தான் நடக்கும், இவங்க தான் ஜெபம் பண்ண தான் நடக்கும் அப்படின்றது இல்லை. கர்த்தர் அவருடைய ஊழியமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை, அவர் போயிட்டே இருந்தார் எல்லா இடத்துலையும். வால்லஸ் சர்ச் அவர் எங்கெல்லாம் தரைகள் புல் தரைகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் நின்று பிரசவம் பண்ணுறார், எங்கெல்லாம் தெரு சந்து மூளைகள் இருக்குதோ அங்கெல்லாம் பிரசவம் பண்ணுறார். எருசலேம் தேவாலயத்திலும் அவர் பிரசவம் பண்ணுறார். அவர் எல்லா இடத்துலையும் பிரசவம் பண்ணுறார். அவர் ஊழியம் தொடங்கின நாள்லேருந்து அவருக்கு எந்த அற்புதங்களும் தேவைப்படலை, அவர் எந்த அற்புதங்களும் அவர் கேட்டு ஜெபம் பண்ணல. ஏன்னா அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, குறை இல்லாதவராக அவர் இருந்தார். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதம் செய்தார் என்று வேதம் சொல்லுது. அதுவும் வர அத்தனை பேரையும், விசுவாசத்தோடு வர அத்தனை பேரையும் சுகமாக்கினார். அது வேதம் சொல்லுது, எல்லா வியாதிகளையும் அவர் குணமாக்கினார் என்று, எல்லா வியாதிஸ்தர்களையும் குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அவருடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களால் நிரப்பப்படணும், குறையற்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழணும், அவங்க குறையெல்லாம் நிறைவாகணும், அதன் வழியாக அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். அப்படி செய்கிற அவர் யோவான் 14:12 சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடி நான் என்னை விசுவசிக்கிறேன், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான் என்று.
அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை ஜனங்களுக்கு கொடுத்தார். ஜனங்கள், அவரிடத்துல வந்த ஜனங்கள் அவ்வளவு அற்புதங்களை அவர்கள் பெற்றார்கள். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எதிர்காலமும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். சாதாரணமாக அற்புதங்கள், அதிசயங்கள் என்று நாம் சொல்லும்போது அது நிகழ்வதில்லை. அது ஏதோ மேஜிக் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறது இட் இஸ் அ மேஜிக் அப்படின்னு நினச்சிக்கிறான். அற்புதங்கள் என்பது ஏதோ நான் கேட்குறேன் அப்படியே கடவுள் கத்த செய்கிறார் அப்படின்றது இல்லை. அற்புதங்கள் என்பது தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வது. அந்த வல்லமையை நம் வாழ்க்கையில் கட்டவிழ்த்து காரியங்களை நடப்பித்து கொள்வது தான் அற்புதம். நம்ம அற்புதம்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடும், அது என்னமோ மேஜிக் மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஏதோ மேஜிக் பார்த்தீங்கன்னா தெரியும், கோர்ட்டில் கையை விட்டு புறா எடுப்பான் இல்லையா? அப்படி தான் நம்ம நினச்சிருக்கிறோம், டக்குன்னு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு. ஆனால் அற்புதங்கள், அடையாளங்களுக்கு பின்னாடி தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அதை குறித்த போதனை இருக்கிறது. அந்த வல்லமையும் அந்த போதனையே நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வல்லமை என்னன்றது புரியும். அதோட மகத்துவம் என்ன என்பது நமக்கு தெரியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எல்லா அற்புதங்களால் நிரம்பி இருக்கும். அதை புரிஞ்சிக்காம ஆண்டவரே அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும், அற்புதங்களை நிகழ்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அற்புதம்ன்ற அந்த வார்த்தையை எடுத்துடலான்னு நினைக்கிறேன் பைபிளில். ஏன் எடுத்துடலாம் அப்படின்னா, அந்த இடத்துல வல்லமையும் அதை புரிந்து கொள்றதும் அப்படின்னு எழுதிடலாம். அந்த வல்லமையும் அந்த புரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் அடைவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா சத்தியம். அதனால தான் யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் சத்தியம், ட்ரூத் இருக்குது, உண்மை இருக்கிறது. ஃபைண்டிங் த ட்ரூத் வில் டெலிவர் யூ. அதான் இயேசுவோட மெசேஜே அதுதான். நாம் நிறைய டைமு பொய் எது உண்மை என்று எது என்பது நமக்கு தெரிவதில்லை. நிறையா நம்ம ரிலிஜியனிஸ்ட் ஆகிடுறோம், மதவாதி ஆகிடுறோம். நாம் நிறைய மத போதனைகளை நான் கிறிஸ்துவ மதத்தை தான் சொல்கிறேன், மத போதனைகளை நிறைய கேட்டுடுறோம், டாக்ட்ரின்ஸை நிறைய கேட்குறோம். டாக்ட்ரின்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஆனால் பைபிள் சொல்லுது அந்த டாக்ட்ரின்ஸ் தான் உங்களை வல்லமை இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது. மார்க் 7:13, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். ஒன்றும் இல்லாமல் ஆக்குறீங்க. யாருக்கு சொல்கிறாருன்னா போதகர்களுக்கு சொல்கிறார். போதிக்கிறவர்களே அந்த வசனம் போதித்தவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கி விடுறாங்க. எப்படின்னா தேவையில்லாத டாக்ட்ரின்ஸை அவர்களுக்குள்ள வைக்கிறாங்க, தேவையில்லாத நம்பிக்கைகளை, மத நம்பிக்கைகளை அவர்களுக்குள்ள வைக்கிறாங்க. அதனால்தான் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் யூத மத குருக்களை, பரிசேயர், சதுசேயர்ல சாடுறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றாரு. சாதாரண வார்த்தை இல்லை. உங்கள் பிதாவாகிய பிசாசின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றாரு. பொய்யின் பிதாவின் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்றாரு. எவ்வளோ கடுமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் அந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கு சொல்கிறார். நல்லா கவனிங்க. விபச்சாரத்தில் வந்தவங்களுக்கு சொல்லலை, விபச்சாரிக்கிட்ட சொல்லலை, உன்னை யாரும் தீர்ப்பு இல்லைல்ல, நீ போ அப்படின்றாரு யோவான் 8. பாவிகளோடு உணவு உட்கொண்டார். பாவிகள் அற்புதங்களை தேவனிடத்தில் வந்து பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவர் கடுமையாக சார்ந்தது யாருன்னா பரிசேயரும் சதுசேயர்களும், போதிக்கிறவர்களை தான். யாக்கோபுல 3:1, என் சகோதரரே சொல்லும் போதே பாருங்க, சகோதரன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் இருக்காதிருப்பீர்களாக. போதகர் ஆகாதீங்கன்றார். அதிக ஆக்கினை அடையாதபடி போதகர் ஆகாதீங்க அப்படின்றார்.
அதிக தண்டனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் போதகர் ஆகாதீங்கன்ற. அப்போது போதகர் ஆகாதீங்கன்னு சொல்லலை, புரியுதுங்களா? மிரட்டல அவரு, அது அப்படி சொல்லல. ஏன்னா தேவையில்லாத காரியங்களை போதிக்காதீங்க. ஒரு தப்பான காரியத்தை போதித்தா ஜனங்களுக்கு புரிஞ்சிடும், இவர் அந்த மாதிரி ஆள் பொழுது அப்படின்னு. ஆனால் டாக்டரின்ஸை, மத போதனைகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. அது நல்லது பொழுது, நல்லா போதிச்சாருங்க, அப்படியே சவுக்கு எடுத்து அடி அடின்னு அடித்தார். வந்த அத்தனை பேரையும் வசனத்தை வச்சு அடி அடின்னு அடித்தார். இது தேவைத்தான் அப்படின்றாங்க பாருங்க. இதான் டாக்டரின். நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்க, இது நிகழ்ந்த ஒரு விஷயம். அது ஒரு மனுஷன் ஆவிக்குரிய சபைக்கு போனான்னா, அங்கே போனப்போ நீ பாவம் செய்கிற, இந்த சபைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவனுக்கு ரொம்ப விருப்பம், இந்த மனுஷனுக்கு சபைக்குள்ளே போய் கைத்தட்டி பாடி ஆராதிக்கணும். அங்கே பாரு ஜனங்கள்லாம் நல்லா கீத வாசியங்கள்லாம் வாசித்து கைத்தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபித்து அந்நிய பாஷையெல்லாம் பேசி பாடி துதிக்கிறாங்க. எனக்கும் ஒரு வாய்ப்பு வேணும்னா உள்ளே போனாலே சொல்லிட்டாங்களாம், நீ வராத, நீ பாவம் செய்கிற, ஊரெல்லாம் உன்னை பாவின்னு சொல்லுது, வராது அப்படின்ட்டாங்க. அப்போது அவன் என்ன பண்ணான்னா, அந்த ஆலயத்து வாசப்படியில்னு கத்த இடத்துல ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, எப்படியாச்சும் எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் உள்ளே போய் உண்மை ஆராதிக்கணும், உண்மை துதிக்கணும், உண்மை ஸ்தோத்தரிக்கணும், இந்த பாடி மகிழணும். அவங்களாம் எப்படி பாடி மகிழ்றாங்க பாருங்க, அதே போல் நானும் பாடி மகிழணும், என்ன கொஞ்சம் உள்ளே அனுப்புங்க அப்படின்னு அந்த மனுஷன் கர்த்தர் இடத்துல கேட்டான். கர்த்தர் சொன்னாலும், நானே உள்ளே போகல, நீயே உள்ளே போகணுன்னு ட்ரை பண்ணுற அப்படின்னாலும். ஏன்னா டாக்டரின் எங்கே இருக்குதோ, கிறிஸ்துவ ஆலயங்களில் டாக்டரின் எங்கே இருக்குதோ, கோட்பாடுகள் எங்கே இருக்குதோ, அங்கே கடவுள் இல்லை என்று தான் அர்த்தம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். நீங்களே போதிக்கிறீங்க வசனத்தை, போதிச்சதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அனுப்புறீங்க. கோயிலேருந்து வந்து இங்கே ஜனங்க வராங்க, நீங்கள் போதிக்கிறீங்க, நல்லா தான் போதிக்கிறீங்க, ஆனால் அது கூட மத விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து மத காரியங்களை சொல்லி கொடுக்கறதுனால வெளியே அனுப்பும்போது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அனுப்பி விட்டுறீங்க. அதனால்தான் வேதத்தை நம்ம படிக்கும்போது, அதை புரிஞ்சு கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். யோவானில் சொல்கிறாரு பாருங்க, யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள் உங்களை நடத்துவார். எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ள வழி நடத்துறாருன்னா, சத்தியம் நம்ம கையில தான் இருக்குது, வார்த்தை நம்ம கையில தான் இருக்குது. ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி சரியா புரிந்து கொள்ளணும், சரியான காரியங்களை அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்ன்றத அவர் போதிப்பார். பிசாசு சொல்றான், நீ கீழே குதிங்க, உங்க தூதர்கள் கையால தாங்குவாங்க அப்படின்னு. பாருங்க, அங்க இயேசு குதிச்சாரா? குதிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குது பூமியில அப்படின்னு, புவியீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அந்த லா அவருக்கு தெரியும் நல்லா. அதனால அவர் குதிக்கல. நம்மளும் குதிச்சிடக்கூடாது, பிசாசு ஈஸியா நம்மளை சாவடிச்சிருவோம். அப்போ சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் சொல்றேன். அவர் குதிச்சாரா? இயேசு குதிக்கவே இல்லை. சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்றதுனா நல்லா கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்றதுனால நம்ம சரியான சத்தியத்துல நடக்கிறோமான்றது கேள்விதான். ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய போதனைகளை ஆவிக்குரிய மக்கள் மதத்தோடு கலந்து கேட்டுடுறாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. அந்த மத காரியம் தானே, என்ன கெட்டதா சொல்லிட்டாங்க? நல்லது தானே சொன்னாங்க, நன்மையான காரியங்களை தான் சொன்னாங்க அப்படி நீங்க எடுத்துக்கலாம். கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, டாக்டரின்ஸும் நல்ல மாதிரி தான் இருக்கும், நமக்கு நன்மை தர மாதிரி தான் இருக்கும், நன்மை நிறைந்ததாக தான் இருக்கும். அதனால தான் இயேசு இங்கே சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளே உங்களை நடத்துவார்.
வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். இந்த வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் தான் அதை 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 கரெக்டாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் மத போதனைகள் நிறைய கலந்து விடும் கிறிஸ்தவத்தோடு என்று. ஸ்கூல் காலகட்டத்தை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு பரீட்சை வருது. மிட்டம் டெஸ்ட் வருது, குவார்டர்லி வருது, ஹாஃப் இயர்லி வருது, ஆனுவல் வருது. மிட்டம் டெஸ்ட்டே 3 மிட்டம் டெஸ்ட் வரும். இப்போ எப்படி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பெட் செமினரில் படித்தப்போ டெஸ்ட்டு வந்துக்கினே இருக்கும். இப்போ தான் ஸ்கூல் திறந்த மாதிரி இருக்கும், பரீட்சை வந்துடும். அந்த பரீட்சை முடிஞ்சு இப்போ தான் ரேங்க் கார்டெலாம் வாங்குவோம், அதுக்குள்ளே பரீட்சை வந்துடும். இப்படியே பரீட்சைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்கேஜிக்கு போய் இப்போலாம் கிண்டர் கார்டன்லாம் வந்துடுச்சு. நாங்களாம் படிக்கிற காலத்தில் எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போலாம் வந்து 1-1.5 வயசுலலாம் கிண்டர் கார்டன் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து எது தப்பு எது ரைட்டுன்றதை நேராக சொல்லுவாங்க. சரி கொஞ்சம் தெரிஞ்சுக்குது, தப்பையும் ரைட்டாக சொல்லிவிடுவோம், ரைட்டாக போட்டுருவோம் அப்படின்னு எந்த வாத்தியாரும் போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கும் போட்டதில்லை, உங்களுக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கிற மாதிரி இருக்கும். தப்பு ரைட்டுனா ரைட்டு, அவ்வளோதான். 2+2 4ன்னு ஏது இருந்தால் ரைட்டு, 5ன்னு ஏது இருந்தீங்கன்னா அது தப்பு. ஆனால் மதம்னு மட்டும் வந்துட்டோம்னா, பிரதர் அவர் போதிக்கிறார் பிரதர், அதுவும் கரெக்டுன்னு நீங்கள் ஏற்றுக்கணும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டுன்னு ஏற்றுக்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ஏற்றுக்கொள்வது சரி. அவரும் போதிக்கிறார், நானும் போதிக்கிறேன், ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்படின்னா அது கரெக்டு தான். ஆனால் முரண்படுகிறது என்று சொன்னால் ஏதாவது ஒன்று தான் ரைட்டு. அதை தான் கிறிஸ்தவ மக்கள், ஆவிக்குரிய மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகணுன்றதை மட்டும்தான் கற்றுக்குறோம். அவர் பெரிய போதகர் பிரதர், அவர்கிட்ட நிறைய கூட்டம் இருக்குது பிரதர், அவர் ஆதி காலத்துலேருந்து போதிக்கிறார் பிரதர், அவர் சொன்னார்னா அது கரெக்டாக தான் இருக்கும் பிரதர். அதுவும் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது பிரதர், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் பிரதர், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் பிரதர். எப்படி 2 முரண்பாடுகள் உண்மையாக இருக்கும்? ஐ ஆம் த ட்ரூத் அப்படின்னாரு இயேசு, சிங்குலரில் சொல்கிறார். உண்மைன்னா ஒன்று தான், ரெண்டு உண்மை இருக்க முடியாது, கான்ட்ரடிக்ட் ஆகி. அதனால் நம்ம நிறைய டைமு இந்த ஃபைண்டிங் த ட்ரூத்தை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடும். அவர் சொல்கிறதும் கரெக்டு, இவர் சொல்கிறதும் கரெக்டு அப்படின்னு இல்லை. நமக்கு அபிஷேகம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும், அது போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுது. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், எண்ணெயை ஊற்றுறாங்க இல்லையா? தாவீது எப்படி அபிஷேகம் செஞ்சார்? சாமுவேல் எண்ணெயை கொண்டாந்து தாவீது தலையில் ஊற்றுறாரு. அபிஷேகம் என்பது அந்த காலத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எண்ணெயில் எதுவும் கிடையாது. ஆவியானவர் நான் எண்ணெய் உள்ள பூந்துனுங்கிறாரு. எண்ணெய் உள்ள எந்த எண்ணெய் உள்ளேயும் ஆவியானவர் இல்லை. வியாதிஸ்தர் மேலே எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வேறு சொல்லுது. எண்ணெய்க்குள்ளையா கடவுளுக்குறாரு? யோசிச்சு பாருங்க. மலாட்டெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயிலு, மலாட்டெண்ணெல்லாம் சரி வராது. தேங்காய் நான் அங்கே எருசலேம்லேருந்து ஆலிவ் ஆயில், நல்லா காஸ்ட்லியான ஆயில், அதை பூசினோன்னா நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னா எந்த எண்ணெய்க்குள்ளேயும் இல்லை. அவிசுவாசமாக இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஏதாவது பூசினா நம்பிடுவாங்க. புரியுதுங்களா? அது ஒரு நம்பிக்கையோட ஒரு பாயிண்ட், கான்டாக்ட் பாயிண்டாக இருக்குது ஒழிய எண்ணெய்க்குள்ளெல்லாம் கடவுள் கிடையாது. பிரதர் நாங்கள் மந்திரிச்சு கொண்டாந்தோம் பிரதர், அந்த பாஸ்டர் எனக்கு மந்திரிச்சு கொடுத்தாரு பிரதர், அதை தலையில் தேய்ச்சிக்கினா வியாதி வலியெல்லாம் போயிடுச்சா என்ன? அப்புறம் என்னத்துக்கு மருந்து கடை இருக்குது ஊரில்? அப்புறம் ஏன் மருந்துலாம் வாங்கி தின்னுங்கிறீங்க?
எண்ணெய் தேய்ச்சின்னு பூசின்னு போயிடலாம். ரைட், புரியுதுங்களா? எந்த எண்ணெய்க்குள்ளேயும் கடவுள் இல்லை புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டிலையும் கிடையாது. நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், தாவீத இவர் சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறாரு. நீங்கள் நினச்சிக்காதீங்க அவர் எண்ணெய் வழியாக கடவுள் இறங்கிட்டாரு. அபிஷேகம் எண்ணெய் வழியாக தலை வழியாக இறங்கி காலு தாடி கீடி எல்லாம் இறங்கி காலில் இறங்கிடுச்சு அப்படின்றது. பழைய ஏற்பாட்டில் எண்ணெயை ஊற்றுறாங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் அவர் மேலே இருக்க போகிறதுன்றதுக்கான ஒரு அடையாளம். இல்லை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? புரியுதுங்களா? அது ஒரு அடையாளம் தான். இப்போ கொண்டாந்து எண்ணெயெல்லாம் ஊற்றின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இயேசு சிலுவையில் அவ்வளோ பெரிய காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். அதை விட பெருசு கிடையாது எண்ணெய். 1 லிட்டர் 200 ரூபாய்க்குள்ள தான் விற்கிது, பெரிய விலை கிடையாது. கடவுள் அவ்வளோ பெரிய விலையை அங்கே கொடுத்துருக்கிறாரு. எண்ணெயை வச்சு தான் நீங்கள் நம்புவீங்க கடவுள்னா, உங்களை விட பரிதாபம் உள்ளவர்கள் வேறு யாருமே கிடையாது. அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அதனால தான் பாஸ்டர்கிட்ட போய் எண்ணெயை வச்சு நிற்கக்கூடாது. இங்கே யாருமே அந்த மாதிரி நிற்கிறது இல்லை. அதான் ஃபைண்டிங் த ட்ரூத் ரொம்ப முக்கியமானது. ஏன் அந்த காலத்தில் எண்ணெய் ஊற்றுனாங்கன்னா, இனிமேல் கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் ஒரு காரியம் நிறைவேற, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுற வரைக்கும் அவர் மேலே இருக்கிறது என்பதை அடையாளமாக வெளிப்படையாக காண்பிப்பதற்காக தான் அந்த எண்ணெய் இருக்குது ஒழிய எண்ணெய் ஊற்றினா தான் அபிஷேகம் அப்படின்றது கிடையாது. அதனால் நீங்கள் புரிந்துக்குங்க, எங்கேயோ உணர்ந்து யாராவது ஒருத்தர் தலையில் எண்ணெயை ஊற்றினா தான் அபிஷேகம் இறங்கும்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கூட்டமாக போக ஆரம்பிப்பீங்க. ஒருத்தருக்கு தலையில் கை வச்சு எண்ணெயை தேய்ச்சின்னு தான் இருப்பாங்க. சத்தியம் என்னன்னா, அவரே உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை விட மகத்துவம் என்ன இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் அவரை பார்த்த உடனே அதமான அப்படின்றாங்க. ஏசையா கிதியோன்லாம் சொன்னா, நான் செத்தவன் போல ஆயிட்டேன் அப்படின்றாங்க. கடவுளை பார்த்ததுக்கு, அதுவும் முழுசாலாம் பார்க்கல, பார்த்ததுக்கு அப்படி சொல்றாங்க. அப்படிப்பட்ட கடவுள் நமக்குள்ள இருக்கிறார். அதை விட மகத்துவம் என்ன இருக்குது? மேன்மை என்ன இருக்குது? எண்ணெயில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோங்க, நீங்க அபிஷேகம் ஏதோ ஒன்று தலையில கண்ணால பார்த்தா தான் நம்புவீங்கன்னா அது விசுவாசம் இல்லை. கண்டு விசுவசிக்கிறவன் காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். பார்த்ததால் நம்புகிறாய், நீ காணாமல் நம்புவாய் என்றால் நீ பாக்கியவான்றார் தோமாட்ட. இன்னும் இவர் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார், அவர் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார், கையை தூக்குனா கீழே விழுறாரு, கையை வச்சா அப்படி டமால் டிமில்னு விழுறாரு. நான் இதெல்லாம் என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். என் கிட்ட வந்தவங்களாம் டமால் டிமில்லாம் ஊழ்ந்துருக்குறாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் உழுறதே கிடையாது. ஏன் தெரியுங்களா? வந்து ஊழ்ந்தவங்க யாரோட வாழ்க்கையும் மாறவே இல்லை. நான் கை தூக்குனா ஊழாதவங்களாம் கிடையாது, இங்கே இருக்கிறீங்க. அது மாதிரி விழுந்து ஏச்சவங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனையோடு தான் வந்து நிற்பாங்க. உழுந்து ஏந்திரிக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. கையை தூக்குனா உழுறது, காலை தூக்குனா உழா, பைபிள் தூக்கி காமிச்சா உழுறது, இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையும் மாற்ற போகிறது கிடையாது. அதெல்லாம் நம்பின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இங்கே சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிற சொல்றாரு. அபிஷேகம் வந்துட்டு போல, அது உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் போதித்தபடியே உங்களில் நிலைத்திருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு தெரியும், மதவாதிக பிரசங்கிகள் மதத்தையும் கலந்து போதிச்சிருவாங்க அப்படின்றது கர்த்தருக்கு தெரியுது. அதனால சொல்றாரு, கவலைப்படாத, அந்த அபிஷேகம் உன் மேலே வைக்கிறேன். எது சரி என்று எது தப்புன்றத அந்த அபிஷேகம் உனக்கு சொல்லும். இந்த வசனத்தை எடுத்துட்டு நிறைய பேர் சர்ச்சுக்கே போக மாட்டேன், நான் ஏன் போய் பிரசங்கம் கேட்கணும், அவரே போதிப்பார் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு பாஸ்டல் ஊழியம்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. போதகர்னு ஏன் கர்த்தர் வைத்திருக்கிறாரு? வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே. ஏன்னா போதக ஊழியத்தையும் பவுல் எழுதுறாரு இல்லையா? பாஸ்டல் ஊழியத்தையும் எழுதுறாரு. ஒரு பாஸ்டர் கீழே இருப்பது, சப்மிசிவாக இருப்பது ரொம்ப முக்கியம். சப்மிஷன் ரொம்ப முக்கியம். அது நிறையா போதிக்கலாம், போதித்து இருக்கிறேன். அந்த சப்மிஷன் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் சரி, அது தேவை. நானும் எனக்கு போதிக்கிறவங்களுக்கு ஐ சப்மிட் டு மை செல்ஃப் டு தம். அப்போது இங்கே சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம். எந்த மனுஷனும் எண்ணெயை ஊற்றி, பிரதர் நான் அவர்கிட்ட அபிஷேகம் வாங்கியிருக்கிறேன் பிரதர், அந்த பாஸ்டர்கிட்ட அபிஷேகம் வாங்கியிருக்கேன் பிரதர்,
அந்த பாஸ்டர் என்ன அபிஷேகம் பண்ணார் பிரதர் அப்படி ஸ்டார் போடுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, கர்த்தரே உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். எப்படி யோர்தான்ல இயேசு அபிஷேகம் செய்யப்பட்டாரோ, ஆவியானவர் ஒரு மேல இறங்கினாரோ, இதோ இவர் என் அன்பார்ந்த குமாரன் என்று சொன்னாரோ, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இதே தான் கர்த்தரும் சொன்னார், நம்மை அபிஷேகம் செய்தார். அப்போ நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பிரசங்கம் நமக்கு முரணா இருக்குதுன்னா நாம் தேவனிடத்துல சப்மிட் பண்ண உடனே முடிவு எடுத்துடக்கூடாது. இது நல்ல போதனை இல்லை, இது சரியான போதனை இல்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. நம்ம மேலே அபிஷேகம் இருக்கிறது, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இட் இஸ் ரைட் ஆர் ராங். நிறைய டைமு நாம் சில பிரசங்கங்களை நம்ம இங்கே தான் கேட்குறோம். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து தான் கேட்குறீங்க நிறையா காரியங்களை. புதுசாக ஒரு காரியத்தை கேட்குறீங்கன்னா அது நம்ம என்ன நினச்சிடுறோம், அது போதனை இல்லை அப்படின்னு நினச்சிடுறோம். அப்படியும் நினைத்து கொள்ளுகிறாரு. அதான் பிரச்சனை. ஜெபிக்கணும், நிறையா நீங்கள் புரிகிற அளவுக்கு ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு சொல்லுங்க, இது ரைட்டா தப்பா, ஜெபம் பண்ணுங்க. வாட் இஸ் த ட்ரூத்? ஃபைண்டிங் த ட்ரூத். உண்மை அதுக்குள்ளே என்ன இருக்குது? கர்த்தர் சொல்கிறாரு, உன் வலையை ஆழத்தில் போடு அப்படின்றது. எப்பவுமே சத்தியத்தை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ளும்போது நமக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் உண்டாகுது. அப்போது அந்த அபிஷேகம் என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணுங்க. ஒரு தடவை ஜெபம் பண்ணுறதுனால சில காரியங்கள் நமக்கு வெளிப்பட்டு விடுவதில்லை. தொடர்ச்சியாக சீராக பர்சிஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஜெபத்தில். அது ரொம்ப முக்கியம். சீராக நாம் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளும்போது கர்த்தரிடத்துல என்ன ஆண்டவரே எனக்கு புரியல, இதை போதிக்கிறாரு, என்ன காரியம் ஆண்டவரே உங்கள் முன்னாடி வைக்கிற, நான் ஜெபம் பண்ணுறேன், வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தும். அந்த ஜெப அறையில் தான் அவர் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்றைக்கே பார்த்தோம்ல, அந்த 10 குஷ்டரோகிகளை தேவன் தன்னை எதிரில் சுகப்படுத்தலை, அவங்க போகையில் சுகமானாங்க. அவங்க ஆசாரியை நோக்கி போகும்போது சுகமானார்கள். அதே போல தான் கர்த்தர் நம்ம ஜெபத்தில் மட்டும் பேசுகிறவர் இல்லை. ஒரு காரியத்தை கேட்டால் அவர் நம்ம நடந்து சில வேலைகளை செய்யும்போது கூட சில காரியங்கள் இல்லை, சில மனிதர்களை கொண்டு பேசுகிறார், சூழ்நிலையை கொண்டு பேசுகிறார், போதகர்களை கொண்டு பேசுகிறாரு. அது நிறைய வழிகள் இருக்குது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்ம ஷார்ப்பாக வச்சுக்கணும் இயர்ஸை, நம்ம ஆவிக்குரிய காதுகளை நம்ம சரியாக வைக்கணும். குதிரையோட தன்மை என்ன தெரியுங்களா? எந்த பக்கம் நீங்கள் நின்று பேசினாலும் அந்த காதை அப்படி திருப்பும். அந்த பக்கம் அப்படியே நேரம் நீங்கள் பின்னாடி பேசி பாருங்கள், அந்த காதை அழகாக அது அந்த எங்கே சத்தம் வருதோ என்னமோ அதை கவனிக்கிறதுக்கு அந்த காதை திருப்பும். ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாமும் அப்படி தான் நம்முடைய செவியை நாம் திருப்ப கற்றுக்கொள்ளணும், அதை கவனிக்கணும். ஒரு காரியத்தை கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கணும்னா அவர் என்ன சொல்லுவார், என்ன அந்த மனநிலையோடு நாம் இருக்கணும். நம்ம எப்பவுமே இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ்டாக போயிடக்கூடாது. ஃபைண்டிங் த ட்ரூத், அதில் எது உண்மை எது சரி, அதுக்கு தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. புரியல அப்படின்னு விட்டுறாதீங்க, தெரியல அப்படின்னு விட்டுறாதீங்க. எது சரின்றத கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் இங்கே நின்று போதிக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து உங்களுக்கு போதிக்கிறார். ஏன்னா பாஸ்டல் ஊழியம் எழுதப்பட்டிருக்கு, போதகருடைய ஊழியம் எழுதப்பட்டிருக்கு, சர்ச்சை எழுதப்பட்டிருக்கு. அதனால் வரீங்க, இங்கே வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்குறீங்க. அதனால் இங்கேருந்து வெளியே போன பிறகு கடவுளுடைய சத்தம் முடிஞ்சிடுச்சு இல்லை உங்கள் வாழ்க்கையில். இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தர் போதிப்பார் என்று இல்லை. நீங்கள் போய் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தை நீங்கள் ஜீவிக்கும்போது எல்லாம் நீங்கள் வேலை நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. வண்டி ஓட்டும்போது கூட கர்த்தர் பேசுவீங்க, நீங்கள் சாப்பிடும்போது கூட கேட்டிருப்பீங்க, நடக்கும்போது கூட கேட்டிருப்பீங்க, ஒரு ஆட்டோவில் ஒரு ஸ்டில்லை பார்க்கும்போது கூட நீங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, ஒரு கேலண்டரை நீங்கள் பார்க்கும்போது கூட நம்ம கேட்டோம், அதுக்கான பதிலை கர்த்தர் சொல்கிறார். இல்லை ஆலயத்துக்குள்ளே வரும்போது அதுக்கான பதில் வருது. சில நேரம் யூடியூப்பை நம்ம பார்க்கும்போது நம்ம கேட்டுமே அதுக்குரிய பதில் இதில் இருக்குது பாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆம்,
அப்போ அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. எது சரி எது தப்பு என்று சொல்வது. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.